கிரில்டு வெஜ் மயோ சாண்ட்விச் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஜூலியன் கட், கேபேஜ், கேரட், ஆனியன் அண்ட் கேப்சிகம் ஜூலியனாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மயனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மயனைஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரௌண்ட் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 சாண்ட்விட்சுக்கு நல்லா ஃபில்லிங் ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும். இதை எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரம் வச்சுக்கிட்டு ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டு சாண்ட்விட்ச் ப்ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல மீடியமான சைஸில் கட் பண்ணி ஒரு 4 ஸ்லைசஸ் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது மேலே பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் வச்சுருந்ததை இதை போட்டு சென்ட்ரலைஸ்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சீஸ் இருந்ததுன்னா சீஸ் ஸ்லைசஸ் வந்து வைக்கலாம். இல்லைன்னா க்யூப்ஸ் இருந்ததுன்னா கிரேட் பண்ணி விடலாம். கிரேட் பண்ணிவிட்டு மேலே வந்து ப்ரெட்டை கவர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரில் பண்ணிக்கலாம். வாங்க, கிரில்லர் நல்லா ஹீட்டாக இருக்குது. பாட்டமில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டு ப்ரெட்டை வந்து நல்லா கிராஸாக வச்சிடலாம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நல்லா லைன் விழும். அதேமாரி டாப்பிங்ஸுங்களும் கொஞ்சம் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கவர் பண்ணிக்கலாம். எதுக்காக பட்டர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். பார்த்திங்கன்னா தெரியும். ப்ரெட்டை திருப்பி வச்சு மறுபடியும் கவர் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செக் பண்ணியாச்சு. ப்ரெட்டு நல்லா வந்து டோஸ்ட் ஆகிருக்கு. நம்ம இப்போ வந்து பார்டர்ஸ் மட்டும் நல்லா கார்னர் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கிராஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். 2 ஸ்லைஸ் வர மாதிரி கட் பண்ணி பிளேட்டில் செட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா க்ரீமியாக இருக்கும். பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இது மேலே லைட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் வந்து பெப்பர் போட்டு சீசனிங் பவுடர் போட்டு பண்ணி